Hello children, இன்னைக்கு exercise 4.1ல sum number 8 பார்க்க போறோம். If triangle ABC is similar to triangle DEF such that area of triangle ABC is 9 cm square and area of triangle DEF is 16 cm square and BC is equal to 2.1 cm, find the length of EF. So இப்போ என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படினா triangle ABC is similar to triangle DEF. So ரெண்டு triangle கொடுத்து ABCங்கிற ட்ரையாங்கிளும் DEF அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. such that வேறு என்னெல்லாம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC இஸ் 9 cm ஸ்கொயர். ஸோ ஏபிசி ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 9 cm ஸ்கொயர் அண்ட் ஏரியா ஆஃப் DEF இஸ் 16 cm ஸ்கொயர். DEF அப்படிங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 16 cm ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் BC ஈக்குவல் டு 2.1 cm. BCங்கிற லென்த் வந்து 2.1 cm கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் EF. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட EFங்கிற லென்த்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஏரியா ரெண்டு இதோட ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு வந்து ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு ரூலை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோவும் அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஸ்கொயர் பண்ண வேல்யூவோட ரேஷியோவும் ஈக்குவல் அப்படிங்கிற ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இதில் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா area of triangle ABC by area of triangle DEF is equal to அதோட corresponding sides ஸ்கொயர் பண்ண வேல்யூவோட ரேஷியோ. அதாவது இப்போ corresponding sides அப்படின்னு சொல்லும்போது AB DE. ஸோ AB by DE. ஸோ இந்த corresponding sides ஸ்கொயர் பண்ண வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே போல் BC by EF, BC by EF இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ண வேல்யூக்கு. அதே போல் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தடுத்து அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ AC ஸ்கொயர் பை DF ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இதில் நமக்கு எது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC கொடுத்துட்டாங்க. ஏபிசியோட ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 9. அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF வந்து 16 கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா BCயோட வேல்யூ மட்டும்தான் இருக்குது, EFோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இது மட்டும் எடுத்துக்க போகிறோம் நம்ம. ஸோ BC வந்து 2.1 ஸ்கொயர் பை EF ஸ்கொயர். EF ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது EF தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 9/16 இஸ் ஈக்குவல் டு 2.1 பை EF த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு இந்த சைடு மூவ் ஆகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/16 இஸ் ஈக்குவல் டு 2.1 பை EF. ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வந்து இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 3, 9க்கு பதிலாக நான் 3 × 3ன்னு எழுதியிருக்கேன், 16க்கு பதிலாக 4 × 4ன்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2.1 பை EF. இப்போ இது வந்து 2 3 இருந்தால் ஒரு 3 வெளியே எடுக்கலாம், 2 4 இருந்தால் ஒரு 4 வெளியே எடுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2.1 பை EF. ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 × EF இஸ் ஈக்குவல் டு 2.1 × 4. ஸோ EF இஸ் ஈக்குவல் டு 2.1 × 4 பை 3. ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 1s ஆர் இது வந்து 0.7 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 2.8. 7 4s ஆர் 28. அதுக்கு ஒரு டெசிமலுக்கு பிஃபோராக டெசிமல் பாயிண்ட் வைக்கணுன்றதுனால 2.8 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல். ஸோ EFோட லென்த் வந்து 2.8 சென்டிமீட்டர். ஆன்சர் EF இஸ் ஈக்குவல் டு 2.8 centimeter. That's all. Thanks for watching, children.